தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/12/2016 புதன்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 8:35 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் எந்த ஆலயம் அவர்களுக்கு வழிபடுகின்ற பொழுது உடனடியாக வரம் தரும் ஆலயம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். முன்னதாகவே உங்களுக்கு அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி போகணும், அப்படி போனால் உடனே பலன் கிடைக்கும். நிறைய பேர் அதில் பலன் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்னு சொன்னேன். பொதுவாக எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் உடனடியாக போகிறத காட்டிலும் நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம்னு 5 இருக்குது. இந்த பஞ்ச அங்கமும் கூடுகிற நாளிலே போனால்தான் பலன் கிடைக்கும். ஆகையினாலே தான் நான் திருத்தந்தியில் எழுதுகின்ற பொழுது யோக பலம் பெற்ற நாளிலே செல்ல வேண்டும்னு எழுதுவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான்னு ஒரு பழமொழி. நல்லவன் கூட செய்ய மாட்டானா, நல்ல நாள் பார்த்து நம்ம செய்கிற போது உடனடியாக பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட பழமொழிகளுக்கெல்லாம் கூட விளக்கங்கள் இதயம் தொட்ட பழமொழிகள் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி பதிப்பகம் இப்போ வெளியிட்டிருக்கு. அதில் 300க்கும் மேற்பட்ட பழமொழிகளுக்கு நான் விளக்கம் எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் அந்த 175 வாரங்களாக செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த ஆன்மீக மலரிலே நான் எழுதிய இதயம் தொட்ட பழமொழிகள்ங்கிற அந்த தொடர் கட்டுரை இப்போ 300க்கும் மேற்பட்ட பழமொழிகள் விளக்கங்களோட தினத்தந்தி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகத்துக்கு பெயர் இதயம் தொட்ட பழமொழிகள். அதிலே இந்த பழமொழிகள் ஆன்மீக பழமொழிகளுக்கான சரியான விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கேன். அதிலே ஒரு பழமொழி, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான். அப்போ எப்படிப்பட்ட நாளில் போகணும்? இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம். இதுக்கு அடுத்து இரவு 8:35க்கு பிறகு திருவாதிரை வருகிறது. திருவாதிரையிலே பிறந்தவர்கள் நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து எந்த தெய்வத்தை கும்பிட்டால் உடனடியாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, வார வழிபாடு, மாத வழிபாடு, வருட வழிபாடு, சிறப்பு வழிபாடு நீங்களாக மிகச்சிறந்த ஒரு வழிபாடு திருப்பாம்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. கும்பகோணத்தில் இருந்து 28 கிலோமீட்டர். அங்கே பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு ஒரு முறை நாம் இந்த உலகையே காத்து வருகிற சிவனுடைய கழுத்தில் இருக்கிறோம்னு அதனுடைய ஒரு இருமாப்பில் கீழே தவறி விழுந்துருச்சு. இந்த விழுந்த இடம் திருப்பாம்புரம். அந்த இடத்துல இருந்து சிவபெருமான் சொன்னார், நீ வழிபாடு முடித்து என்னை வந்தடைன்னு சொல்லிட்டார். அத்தி விழுதில் ஆலம் விழுதிலே அத்திப்பூவை எடுத்து கோர்த்து அங்கு இருக்கிற பாம்புரநாதருக்கு அணிவித்து அது பழைய நிலையை அடைந்து சிவனை போய் சேர்ந்ததாக புராணம் சொல்கிறது. திருப்பாம்புரத்தில் இருக்கிற தெய்வம் பாம்புரநாதர், வண்டார்குழலி அம்மன். அந்த தெய்வ வழிபாட்டை திருவாதிரை விண்மீனிலே பிறந்தவர்கள் செய்தால் உடனடியாக நற்பலன்கள் கிடைக்கும். இதுபோல அனைத்து நட்சத்திரங்களுக்கும் உரிய ஆலயங்களை தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நூதன பொருள்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கு யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். லாபஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு மாறுதல் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சந்திரன். எனவே வியாபார விரோதங்கள் விலகும். விலகிச் சென்ற சொந்தங்கள் வீடு வந்து சேரும். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கலாம். புதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். ஆரோக்கிய தொல்லை அகலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இன்றைக்கு காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. உடன்பிறப்புகளை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். இடம் பூமி வாங்கியதில் தடைகள் ஏற்படலாம். சிலருக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடலாம். இன்றைக்கு அனுமன் வழிபாடு உங்கள் அல்லல்களையெல்லாம் தீர்க்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு கூடுதல் விரயம் ஏற்படும் நாள். குதூகலம் குறையலாம். ஜென்மத்திலே ராகு. பயணங்களால் உங்களுக்கு பலன்கள் உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாகிவிட்டது,
அதை கொடுத்துவிட்டு புதிது வாங்கலாம் என்று நினைப்பீர்கள். எதிரிகள் உதிரிகளாக மாறுவர். இன்றைக்கு 2 குரு இருப்பதால் பணக்கவலைகள் அகலும், பணப்பற்றாக்குறை நீங்கும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். இன்றைக்கு வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். இடமாற்றம், வீடு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நல்ல மாற்றமாகவே வரும். உத்தியோகத்தில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தவர்களுக்கு அதற்கான அனுகூலமும் உண்டு. சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவர். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். இடமாற்ற சிந்தனைகளால் நீங்கள் இதுவரை இருந்த துயரங்கள் அகலும். இனி எதிர்பார்த்த இடத்திற்கு மறுமாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு கிழமை புதன். எனவே திருமால் வழிபாடும் திருமகள் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உகந்தது. ஜென்மத்திலே சூரியன் இருக்கிறார். அரசு வழியில் வருகிற சலுகைகள் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். 2 புதன் இருப்பதால் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிய இன்றைக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் அகலும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நல்ல விதமாக வந்து சேரலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். விடியற் காலையிலேயே வரவு உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். 2 கேது இருக்கிறார். கொடுத்த வாக்கை ஒரு சிலருக்கு காப்பாற்ற இயலாது. எனவே வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உடன் பிறப்புகளால் உற்சாகத்தோடு பணிபுரியும் நாள். கூட இருப்பவர்கள் உங்கள் முயற்சிக்கு முன்னேற்றத்திற்கும் அவர்கள் உறுதுணையாக இருப்பார். அதிகாலையிலேயே போன் மூலம் வரும் தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். 7 ராகு இருப்பதால் இல்லத்தில் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் ஒரு சிலருக்கு வந்து சேரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மகிழ்ச்சியடையும் விதத்தில் நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். உதிரி வருமானங்கள் குழந்தைகளாலும் கிடைக்கலாம். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா என்று சிந்திப்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.